சம்மந்தம் இல்லைன்னு வச்சுப்போம். ஆனா நேத்து நைட்டு திடீர்னு என்கிட்ட வந்து நீங்க மாமனாரா நடிக்கிறீங்க, சூர்யா புருஷனா நடிக்கிறான்னு என்னென்னமோ சொன்னீங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்ப கூட இவங்க 3 பேரையும் காலையில கிளம்பி வர சொல்றீங்க. அப்போ உனக்கு ஏதோ ஒண்ணு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? சொல்லு சுந்தரவள்ளி, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒரு துரும்பு கூட அசையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு. சொல்லுன்னா என்னத்த சொல்றீங்க? அதான் அவளே சொல்லிட்டால, அவளாதான் முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு போறேன்னு. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கிட்டேன். நந்தினி, இத பாருமா, இப்ப எதுக்கும் அந்த திடீர் முடிவெல்லாம்? இப்போ என்னமா நடந்து போச்சு? சூர்யா ஏதாவது சொன்னானா? உன்னை திட்டினானா? உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சா? சொல்லு. ஆமா. ஆமாவா? ஆமாங்க ஐயா. சூர்யா சார் தான், நீங்க இருந்தது போதும், இனிமே அதுக்கு அவசியம் இல்ல, நீ போய் உன் வீட்லயே இருந்துக்கலான்னு சொன்னாரு. மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொல்றவங்க கிடையாது, எங்கேயும் இடிக்குதே. மாமா மெதுவா பேசுங்க, சூர்யா காதுல விழுந்தா அவன் எழுந்திருச்சிட போறான். நான் பேச்சையே நிறுத்திக்கிறேம்மா. எப்பமா உங்ககிட்ட சொன்னா? நேத்து ராத்திரி. ஏமா, நீ சொல்ற நேரத்துல அவன் போதையில இருந்திருப்பான். குடிச்சிட்டு போதையில உளறதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நீ பாட்டு வீட்டை விட்டு கிளம்புறன்னு பைய எடுத்துட்டு கிளம்பிட்ட. இல்லங்க ஐயா, அவரு குடிச்சிருந்தாருதான், ஆனா போதையில எல்லாம் உளரல, தெளிவாதான் சொன்னாரு. ஒண்ணுக்கு 2-3 வாட்டி கேட்டு நானும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே போல எனக்கும் சூர்யா சாருக்கும் ஏதோ சண்டை சச்சரவாகி அதனால என்ன ஊருக்கு போனலாம் அவரு சொல்லல. நல்ல மனசோட உனக்கு திடீர்னு தாலி கட்டிட்டேன், அதனால நீயும் இவ்ளோ நாள் இங்கே இருக்க வேண்டியதா போச்சு, இனிமே அது தேவையில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வீட்லயே போய் இருந்துக்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாதாங்க ஐயா சொன்ன.